பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திர ஜெபத்தினா ஜபத்தினால் பெருகுதே கிருபை, ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜபவரம் கிருபை தாருமே, ஜபவரம் தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் களி கூர்ந்து மகிழுவதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய கிருபை. காலை தோறும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு புதிதாய் கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். எப்படி ஆண்டவர் திருப்தியாக்குகிறார்? நம்முடைய வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு காலையிலும் தேவனுடைய புதிய கிருபையை நாம் பெற்று திருப்தி அடையும் பொழுது அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை களி கூர்ந்து மகிழும்படி செய்கிறது அவருடைய கிருபை. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 149ஆம் சங்கீதம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை உண்டாக்கிறவரில் மகிழவும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு பலன். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி நம்மை களிகூற பண்ணுகிற தேவன், காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிற தேவன், நம்மை சிருஷ்டித்த ஆண்டவருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாயிருக்கும்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எருசலேமின் மேலே என் ஜனத்தின் மேல் நான் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்குள்ளே மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது, தம்முடைய ஜனமாகிய நம்மிலே ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த இடத்திலே, அந்த தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்திலே அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் கேட்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது, காலையிலே களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய கிருபையினால நாம் திருப்தி ஆகும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அழுகையின் சத்தத்தை நாம் கேட்க போவது இல்லை, கூக்குரலின் சத்தத்தை இனி நாம் கேட்க போவது இல்லை. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்குள்
அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். அவருடைய ஜெப வீட்டிலே நாம் ஜெபிக்கிற அந்த இடத்திலே, தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த இடத்திலே கடந்து போகும் பொழுது நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வரும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நம்முடைய பலன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் தம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்குவார். என் வாழ்நாளெல்லாம் நாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு காலையிலும் என்னை கிருபையினால் திருப்தியாக்குகிற ஒரு தேவன். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நாமும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்திலே சென்று அவருடைய கிருபைக்காய் நாம் வாஞ்சித்து காத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால் நம்மை நிரப்பி ஆண்டவர் நம்மை களி கூர்ந்து மகிழும்படி செய்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி செய்கிற தேவன், நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படி செய்கிற தேவன், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்கிற தேவன். இதெல்லாவற்றையும் அதிகாலையில் தேவ கிருபையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை வாஞ்சிப்போம், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆண்டவருடைய நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அப்படி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய புதிய கிருபைகளை அதிகாலையிலே ஆண்டுடைய சமூகத்திலே பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து களி கூறும்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கிற நம்பிக்கையிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி சென்று அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.